ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சேர்ந்து சொல்லலாமா? வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்த. சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஓ வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. ஓ வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. ஓ மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. சேர்ந்து பாடுவோம். தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. நாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி. ஓ பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. பொன் வெள்ளி தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. ஓ சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள். ஒரு விசை கூட சேர்த்து பாடும். ஆலோசனை கண்டு ஆலோசனை இன்னும் சத்தமாய் அற்புதமானவரே, எங்கள் இயேசு ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. ஹல்லேலூயா, வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. ஓ வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த பொழுது வேதத்துல வாசிக்கிறோம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல பிரியம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆதியாகமத்தை நீங்க வாசிக்கும் போது மனுஷங்களை சிருஷ்டிச்சதுக்காக ஆண்டவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். ஏன் இந்த மனுஷங்களை சிருஷ்டிட்டோம் அப்படின்னு மனஸ்தாபப்பட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ வேதம் சொல்லுகிறது மனுஷர் மேல பிரியம். ஹல்லேலூயா, இயேசு பிறந்ததுனால மனுஷங்க மேல பிரியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடும். எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனை உமக்கு பொருந்துமே. அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
ஜீசஸ். கரங்களை தட்டி உற்சாகமாக எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. எத்தனையோ தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. இயேசு நம்மோடு தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர் ஏல் உலாம் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் ஏல் உலாம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் என்றென்றும் இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள், எத்தனையோ தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே. ஓ எல்ரோஹி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனாம். எல்ரோஹி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனாம். எல்எலியோ நாமத்தை உடையவர் என்பது அதியுன்னத தேவன் என்றாகுமே. எல்எலியோ நாமத்தை உடையவர் என்பது அதியுன்னத தேவன் என்றாகுமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையோ உமக்கு. யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே. சொல்லும் ஒரு விசை கூட, யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்றென்றும் துணையாய் இருப்பதால் அவர் எப்படி சொல்றோம்? யெகோவா ஷம்மா என்று சொல்லுகிறோம். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து வாசிக்கிறதுக்கு முன்பாக பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் அங்க ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை. ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி.
அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல யாராவது அப்படிப்பட்ட கேள்வியோட இருக்கலாம், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா, எங்க குடும்பத்தில் ஆண்டவர் இருக்காரா அப்படின்னு கேள்வியோட இருக்கலாம். ஆமென். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவர் ஆராதிப்போம். அவர் தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. வானத்திலும் பூமியிலும் அவரை போல ஒரு நாமம் உள்ளவர் இல்லை. சேர்ந்து பாடும். ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே மாளும் மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம், வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமமது. ஓ வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் இந்த நாமத்திலே. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சஞ்சலம் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தாடை முற்றும் அகற்றிடும். தாடை முற்றும் அகற்றிடும் நாமம். இயேசு என்ற
தீர்க்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். கண்களை மூடின வண்ணமாக இருதயத்திலிருந்து அந்த வல்லமையுள்ள நாமத்தை உங்க வாயினால உச்சரிங்க. ஏசப்பா அப்படின்னு சொல்லுங்க. வாயினால சொல்லுங்க, ஏசப்பா, இயேசுவே. எல்லா வியாதிகளை மேற்கொள்ளுகிற நாமம், எல்லா பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே சாபங்கள் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலானது. பாவங்களை போக்க வல்லமை உள்ளது. சாப கரைகளை அழிக்கிறது. ஓ, நெடுநாளாய் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறது. இயேசுவின் நாமம் வியாதிகளை சுகமாக்கும். இயேசுவின் நாமம் அவருடைய நாமத்திலே இன்றும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இந்த பூமியில் இல்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். உங்களுக்காக எதையும் செய்வார். நம்முடைய ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தவர். உங்களுக்காக எதையும் செய்வார். உங்களுக்காக எதையும் செய்வார். உங்களுக்காக எதையும் செய்வார். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத சில காரியங்களை ஆமென் இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சம்பவிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால செய்ய முடியாத அற்புதமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எதையும் செய்வார். ஆமென். சில நேரங்கள்ல மனுஷங்க தாமதமாக்கும் போது பிரச்சனைகள் நடக்கிறது. ஒரு மருத்துவமனையில மருத்துவர் தாமதம் ஆயிட்டார்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். ஏன்னா வர வேண்டிய மருத்துவர் சரியான நேரத்தில் வரல. வேதத்துல பாருங்க, லாசரு சம்பவத்தில் இயேசு தாமதமாக தான் வந்தாரு. தாமதமாய் வந்தாலும் அற்புதத்தில் குறைவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தாமதமாய் வந்தாலும் அற்புதத்தில் குறைவில்லை. அவருடைய அற்புதங்களை தலைமுறைகள் பேசும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் நம்முடைய ஆண்டவர் பயங்கரமானவர். கரங்களை தட்டி விடுதலையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல நாமம் மகிமைப்படட்டுமே. இயேசுவே, உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான பகுதிகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்கள் உயர்த்தி சந்தோஷமாய் சொல்லும் ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். ஆண்டவர் நம் நடுவிலே செயல்படுவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அதிகமாக நாம் தியானிக்கிற கேட்கிற வசனங்கள், வார்த்தைகள் இவைகள்.
ஆமென். இந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதம்னாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நாட்கள். வீடுகளில் நல்ல அலங்காரம் செய்வதும், நல்ல புதிய ஆடைகள் எடுப்பதும், நல்ல சாப்பிட்றதும் எல்லாம் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நம்முடைய குடும்பங்களில் நடக்கும், ஆலயங்களில் அப்படி நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனுஷனாக அவதரித்தது தான். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். நமக்கு பலமுறை கேட்டதுனால ஒருவேளை இந்த காரியம் ஒரு சாதாரணமாய் தோன்றலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். நம்முடைய ஆண்டவர் பிறந்ததினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தம்முடைய ஜனங்களுடைய பாவத்தை நீக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பாவத்தில் சிக்கிக் கொள்வதுதான், பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதுதான் மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு விமோச்சனமும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்காக இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்தால் மட்டுமே முடியும் என்பதினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதனால இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஜனங்களின், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எல்லா ஜனங்களுக்குமா இருந்தாலும் இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் விசேஷமாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்படியும் சொல்லலாம், அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால தான் நம்ம இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இந்த பரிசுத்த ஆலயம் இருக்கு பாருங்க, இது ஒரு பெரிய விஐபி கூட சாதாரணமாக வர முடியாத இடம். இந்த இடத்துக்குள்ள கால் வைக்கணும்னா, இந்த இடத்துக்குள்ள வந்து இப்படி ஆண்டவரை இயேசுவேன்னு சொல்லி மகிமைப்படுத்தணும்னா, அது அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களை ரட்சிப்புக்குள்ள சிலர் நடத்தி இருக்கலாம், ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம், இப்படி பல ரீதியிலே உங்களுக்கு மனிதர்கள் உதவி செய்திருக்கலாம். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இந்த ஆலயத்திலே வந்து உட்காரும்படி உங்களுக்கு உதவி செய்தவர் யார் தான்? ஆண்டவர். பாருங்க, நாத்தான் அப்படின்ற ஒரு மனுஷன் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தப்போ அவன் வந்து ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நாத்தான் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நாத்தானை பார்த்து சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை உமக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியல இவர் வந்து உலகத்தை படைச்சவர் அப்படின்னு தெரியல. என்னை உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்றாரு, ரொம்ப சுவாரஸ்யமான பதில். என்ன பதில் தெரியுமா? நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? பார்த்துட்டேன். என்ன சொல்ல வர்றார்னா, நீ வந்ததுனால உன்னை பார்க்கல, நான் பார்த்ததுனால தான் நீ வந்த. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், ஆமென். நீங்க ஆண்டவரை பார்த்து வரல, அவர் உங்களை பார்த்ததுனால தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. விசுவாசம் உள்ளவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே, ஆமென், அவர் நம்மை கண்டதினால், ஹல்லேலூயா, ஆமென், தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்றாரு? ஆண்டவர் ரட்சிக்கிறார். இந்த பாவம் அப்படின்றது பாருங்க, மனுஷன் கூட பயணம் செய்கிற ஒன்றாய் இருக்கிறது. காலையில எழும்புனானா இந்த பாவம் மனுஷன் கூட பயணம் செய்யும். அவன் எங்க போனாலும் அவனுக்கு வீழ்ச்சி, அவமானம், தோல்வி, நிந்தை எல்லாத்தையும் இந்த பாவம் வாங்கி தரும். கூடவே இருக்கும், போகவே போகாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, மனுஷனை தனியாகவும் அந்த பாவத்தை என்ன செய்கிறார்? தனியாகவும் பிரிக்கிறார். உங்களை பாவத்திலிருந்து வெளியே வர பண்ணுகிறார். உங்களை பாவத்திலிருந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழச் செய்கிறார். இதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய
வழிமுறைகள் உண்டு. இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. ஒரு ஆவி போல வந்திருக்கலாம், அல்லது ஒரு தூதனாக வந்திருக்கலாம், அல்லது வேற ஏதோ ரீதியில வந்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி ஒரு குழந்தையாக அவர் அவதரிக்க வேண்டும், ஒரு மனுஷனாக ஏன் வர வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷனாக அவர் அவதரித்தார்னா, வேதம் சொல்லுது, பிள்ளைகளாகிய நம்ம இருக்கிறோம்ல, நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். நம்ம ஆவியாவா இருக்கிறோம்? இல்ல. பக்கத்தில் இருக்கவங்களை தொட்டு பாருங்க, எப்படி நல்ல சரீரமா இருக்கிறாங்களா? அவங்க பாருங்க எப்படி இருக்காங்க. நம்ம மாம்சமும் இரத்தமும் உடையவர்களா இருக்கிறோம். நம்மை மீட்கிறதற்கு அவரும் எப்படி ஆனாராம்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதுக்கு அவர் வெட்கப்படல. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலை தான். ஆனா பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைகளை இப்படி இருக்கிற சூழ்நிலைகள் இருந்து இவர்களை விடுவிக்கணுமே என்று சொல்லி, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல எப்படி ஆனாராம்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தப்போ பெரிய கஷ்டம் பாருங்க. அந்த சத்திரத்தில் அவருக்கு இடம் கிடைக்கல. சத்திரம்னா என்ன? லாட்ஜ் எல்லாம் நிரம்பி வழியுது. ஏன்னா அந்த நாட்களில் இருந்த அந்த அதிகாரி என்ன பண்ணார்னா, அகுஸ்தராயன் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் என்னன்னா குடிமதிப்பு எழுதணும் அப்படின்னு பல ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால லாட்ஜஸ் எல்லாம் ஃபில் ஆயிருச்சு. சத்திரத்தில் இடமே இல்லை. வந்த இடத்துல இப்படி குழந்தை பிறப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ போய் தேடுறாங்க, சத்திரத்தில் இடம் இல்லை, எங்கேயுமே இடம் கிடைக்கல. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் ஒரு இடம் கிடைச்சிச்சு. இந்த முன்னணை அப்படின்ற விஷயம் இருக்கு பாருங்க. இந்த இடம் எது தெரியுமா? இந்த மாட்டுக்கு கழனி தண்ணி ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளவு கேவலமாக இருக்கும். அதுக்கு மேலே புல்ல போட்டு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன செய்தார்? பிறந்தார். அவர் இங்கே வர்றதுக்காக அவமானத்தை பார்க்கல. அவருடைய நோக்கம் எல்லாம் நீங்களும் நானும் மட்டும்தான். எப்படியாவது இவங்களை தம்மோடு கூட்டிட்டு போயிடணும். அதுக்காக எந்த அளவுக்கும் இறங்குறதுக்கு அவர் என்ன செய்தார்? ஆயத்தமாயிருந்தார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு பக்கத்தில் அந்த மாட்டு கொட்டகையெல்லாம் இருக்கும்ல, அதுல கழனி ஊத்துற அந்த பானை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு ஒரு அருவருப்பான இது. அதுல தான் புல்ல போட்டு இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்க? கிடத்தி இருந்தாங்க. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட ஏதாவது காரியத்தை துவங்கும் போது இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு தொழிலை துவங்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்காக அதை நீங்கள் நிறுத்தக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இடம் கிடைக்கலன்றக்கா பிறக்காம போயிட்டாரா? அவர் பிறக்காம போனால் இன்னைக்கு நம்ம இங்கே இருந்திருக்க மாட்டோமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்ன செய்யும்? வரும். ஒரு துவக்கம் அப்படின்னு வரும்போது ஒரு பிரச்சனை அங்கே இருக்கும் சில நேரங்களில். ஆனால் அதை மேற்கொள்ளுகிறதுக்கு பலனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். ஸோ இயேசு கிறிஸ்து எதற்காக அப்படி பிறந்தார்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல, நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமோ அவருக்கும் அப்படி கஷ்டம் இருந்துச்சு. ஆணி அடிக்கும் போது இப்படி கை நீட்டிட்டு ஒரு ரோபோட் கை நீட்டின மாதிரி இல்லை, அவருக்கு வலிச்சிச்சு.
அவருக்கு பசிச்சிச்சு. வேதத்தில் வசனம் இருக்கிறதே, அவருக்கு நம்ம போல டயர்டு வந்துச்சு, படுத்து தூங்கினார் சில இடங்கள்ல. அது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு என்ன காரியங்கள் எல்லாம் இருந்துச்சோ அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் இருந்துச்சு. அவர் 100% மனுஷனாகவும் 100% தேவனாகவும் இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தார். அவருடைய நோக்கம் ஒண்ணுதான், எப்படியாவது இவர்களை மீட்கணும், இவர்களை தம்மோடு கொண்டு போக வேண்டும் என்பது தான். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அப்படி வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாயிருப்பத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தான்? தம்மை தாமே வெறுமையாக்கினார். பாருங்க, நீங்க விட்டு கொடுக்கல அப்படின்னா நீங்களா இறங்கி வர முடியாது. ஒரு விஷயத்துக்காக யாராவது உங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா நீங்களே விட்டு கொடுத்தால் ஒழிய நீங்க உங்க மனநிலையிலிருந்து இறங்கி வர முடியாது. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே விட்டு கொடுத்ததுனால தான் அவரால் அடிமையின் ரூபம் என்ன செய்ய முடிஞ்சு? எடுக்கப்பட்டுச்சு. இந்த வார்த்தையில இன்னொன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் அடிமை ரூபம் எடுத்தார்னா நாம் அடிமைகளாகத்தான் இருந்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறோம். சில நேரங்களில் இந்த பயம் இருக்கு பாருங்க, இது பிசாசினால் வருகிற பயம். சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், சத்ருவினால் வருகிற பயத்தை நீக்கி அப்படின்னு தாவீது என்ன செய்கிறார்? ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுகிறார். நிறைய நேரத்தில் இந்த பயமே மனுஷனுடைய வாழ்க்கையை நல்லா வாழ முடியாம கெடுத்து போடுகிறது. இந்த பயம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, பாடுறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் சில நேரங்களில் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எப்பவுமே நமக்கு பயத்தை கொடுக்கிறதே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஆண்டவர் நமக்கு பயத்தை கொடுக்கிறதே இல்லை. பயம் யாரிடத்திலிருந்து வருகிறது? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அதனால அந்த பயம் என்ன செய்யுதுன்னா நம்மை ஆளுகை செய்கிறது. பயம் நிறைய பேர்த்த ஆளுகை செய்யும். இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஒரு முறை ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போனாங்க, சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்கேன் எடுத்தாங்க, ஃபுல்லாக நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நடக்க முடியலை, நிற்க முடியலை, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சால் விழுந்துருவோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு. பிரச்சனை பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி நிறைய நேரத்தில் காணப்படுது. இதில் ஒரு பயத்தின் ஆவி உள்ளுக்குள்ள செயல்படுகிற ஆவி. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான பயத்தின் ஆவிகள் எல்லாம் என்ன செய்கிறார்? நீக்கிறார். ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு நீங்க அமர்ந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பயங்கள் எல்லாம் அவர் மாற்றுவார். நமக்குள்ள இருக்கிற பயந்த சுபாவங்கள், பயந்த எண்ணங்கள், இது இயேசுவால் வந்தது அல்ல. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அது பரலோகத்திலிருந்து வந்ததும் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வந்ததும் அல்ல. இந்த பயம் ஆமென் பிசாசினிடத்திலிருந்து வந்ததாயிருக்கிறது. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படி அவரும் என்ன செய்தார் அப்படின்னா அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிற. மட்டுமல்ல, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஒவ்வொரு நாளும் தாழ்த்தினார். பாருங்க, இவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். இந்த பூமியில சிலுவை பாடுகள் இருக்கிறப்ப இல்லை, பூமியில வாழும் போது நிறைய அவரை கஷ்டப்படுத்தினாங்க. ஆமென். தகாத வார்த்தைகள் எல்லாம் அவரை பார்த்து சொன்னார்கள். எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார் சிலுவை வரைக்கும். பாருங்க, சிலுவையில் நிறைய நேரத்தில் நீங்க சில படங்கள் எல்லாம் பார்க்கும்போது, பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தில் ஒரு சின்ன ஒரு வஸ்திரம் இருக்கிறது போல நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உண்மை தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தில் ஒரு வஸ்திரம் கூட இல்லை. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செய்தோம்? மறைத்து கொண்டோம். நாம் அவரை பார்க்கும்போது அவரிடத்தில் ஒரு காணப்படத்தக்க ஒரு ரூபம் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அதை வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே தம்மை தாமே அவர் என்ன செய்தார்?
தாழ்த்தினார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, கிறிஸ்து பிறப்பின் அந்த நற்செய்தியை அந்த அறிவிக்கிற இந்த நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய அவருடைய கண்கள் என்ன செய்யப்படாது? திறக்கப்படாது. இந்த நாட்கள் ஆண்டவர் அவர்களையும் கூட உங்களோடு ரட்சித்து இந்த ஆலயத்துக்குள் என்ன செய்வாராக? கொண்டு வருவார். கர்த்தர் நல்லவர். அது மட்டுமல்ல, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கும் போது, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, 2 வசனம் 15-16. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் மிக பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்த வசனத்தில் பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்கள்? கண்டார்கள். அது மட்டுமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு முடிவு தான் இருக்கு. மரணத்துல நிறைய பேர் இந்த உலகம் தான் பரலோகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு பிம்பம், அவ்வளவுதான், ஒரு நிழல் அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு நிலையான ஒரு வீட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது பரலோக ராஜ்யம். அதுதான் நிலையானது. இங்க இருக்கிற மாதிரி காலங்களோ கணக்குகளோ அங்கே இல்லை. அது யுகாயுகமாய் ஆண்டவரோடு தங்குகிற இடமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திற்கு போக முடியாம நிறைய ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, மரண இருளின் திசையில் இருந்தார்கள். மரண இருளின் திசை. ஆமென். அவருடைய வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது என்று சொன்னால், மரணத்தின் திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வாழ்க்கையில எந்த ஒரு நிம்மதியும் இல்லை. அது இருள் நிறைந்த வாழ்க்கை. பாருங்க, காலையில எழுந்து நீங்க பார்க்கும்போது உங்களை சுற்றி வெறும் இருள் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒன்றையும் பார்க்க முடியாது. உங்க பக்கத்தில் இருக்கிறது என்ன என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. உங்களோடு பேசுகிறவர்கள் யார் என்று உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற மரண இருளின் திசையில இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் அந்த வெளிச்சத்தை கண்டவர்கள். அந்த வெளிச்சத்தை கண்டதனால தான் இங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் மட்டும் அல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அந்த வெளிச்சத்தை பார்க்கணும். இந்த வெளிச்சம்னு சொல்லும்போது நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இந்த லைட் மூலமா வர்றது அல்லது சூரியன் மூலமா வர்ற வெளிச்சம் அப்படின்னு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பூமி முழுவதும் இருள் தான் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வெளிச்சம் சூரியனால வந்தது இல்லை. ஏன்னா ஆண்டவர் சூரியனை எத்தனாவது நாள் படைச்சாரு? 4வது நாள் படைச்சாரா? சரி, அப்படியே இருக்கட்டும். சரி, ஸோ ஆண்டவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை லேட்டராக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? படைக்கிறாரு. ஆனால் வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்னப்போ அங்கே ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அது சூரியனால் வந்த வெளிச்சம் அல்ல, அது அவரிடத்தில் இருந்து வந்த வெளிச்சம். ஹல்லேலூயா. ஸோ அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணை மூடினாலே அப்பா அப்படின்னு அவரை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து இந்த வெளிச்சம் வெளியே போயிருச்சுன்னா அவன் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தேட முடியாது. நிறைய பேருக்குள்ள பின்மாற்றம் இருக்கு பாருங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வெளிச்சம் அவர்களுக்குள்ள இருந்து வெளியே போனதுனால. அவர் வெளியே போகணும்னு விரும்புறதில்ல, இவங்க அவரை வெளியே தள்ளிடுறாங்க. பாவம் செய்யறதுனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யறதுனால அந்த வெளிச்சத்தை அவங்க உள்ள என்ன செய்ய முடியல? வைத்துக்கொள்ள முடியல. அப்ப இந்த வெளிச்சம் அப்படின்றது ஒரு லைட்னாலேயோ ஒரு சூரியனாலேயோ ஒரு நட்சத்திரத்தினாலேயோ வர்றதல்ல. இது தேவனிடத்திலிருந்து வருகிற வெளிச்சமாய் இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த உடனே அவர் என்ன சொன்னார்? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். ஏதோ ஒரு சிறு கூட்டத்திற்கு மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் உலகத்தை
உலகத்தின் இரட்சகர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஏதோ கூட்டத்திற்கு மட்டுமல்ல, அவர் முழு உலகத்திற்குமான இரட்சகர். யார் அவரிடத்தில் வந்தாலும் மீட்பு உண்டு, யார் அவரிடத்தில் வந்தாலும் மன்னிப்பு உண்டு, யார் அவரிடத்தில் வந்தாலும் சுகம் உண்டு, யார் அவரிடத்தில் வந்தாலும் அவர்களுக்கு முழு விடுதலையை தர அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு முன்னாக எல்லா விதமான கட்டுகள் உடையும். அவருடைய நாமத்திற்கு முன்பதாக ஆமென் தலைமுறை தலைமுறையாய் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படும். கடந்த நாளில் ஒரு சகோதரர் என்னிடத்திலே சொன்னார்கள், அந்த குடும்பத்தில் ஆண் வம்சமே இல்லை. சரியாக 30 வயது ஆகும்போது அந்த குடும்பத்திலே ஆண்கள் அங்கே மரித்து போவார்கள். அந்த குடும்பத்தில் எந்த ஒரு ஆணும் இருந்ததே இல்லை. ஆனா இப்போ அந்த மனுஷன் என்னிடத்தில் பேசின மனிதனுக்கு 40 வயது. அவர் சொல்லுகிறார், எனக்கும் நாள் குறிக்க தான் செஞ்சாங்க, நான் இயேசுவை அறிந்து கொண்டதனால ஆமென் இன்னும் வாழ்கிறேன், இனியும் வாழ்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பாக தலைமுறை சாபங்கள் என்ன செய்யப்படும்? உடைக்கப்படும். நீங்க எந்த அளவிலே இயேசுவை நம்புகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். எந்த அளவிலே அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான். பாருங்க, நிறைய நேரத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் போட்டு நம்ம நல்லா குழப்பிடுவோம். விசுவாசம் என்பது பாருங்க நமக்கு நல்லா தெரியும். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். இயேசு கிறிஸ்துவை நீங்க இப்படிதான் விசுவாசிக்கணும். நம்பிக்கை அப்படின்றது வேற, விசுவாசம்ன்றது வேற. நம்பிக்கை அப்படின்னா எதிர்காலத்தில் உள்ளது. ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் அப்படின்னா அது நம்பிக்கை. ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு செய்திருக்கிறார் அப்படின்னா அது பேர் விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு பேர் விசுவாசம். கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு பேர் விசுவாசம். கர்த்தர் எனக்கு நான் கேட்ட என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா விசுவாசம். இந்த விசுவாசத்தினால தான் அநேகர் நல்ல சாட்சிகளை பெற்றார்கள். ஹல்லேலூயா. முன்னோர்கள் பெரிய பெரிய சாட்சிகளை பெற்றாங்களே. ஆமென். பயங்கரமான சாட்சிகள் இன்னைக்கு இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த சாட்சிகள் எல்லாம் பெற்றது எப்படி தெரியுமா? விசுவாசத்தினால. நீங்கள் இயேசுவை எந்த அளவிலே விசுவாசிக்கிறீர்களோ, எந்த அளவிலே அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களோ, அந்த அளவிலே அவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, நீங்க இயேசுவை நம்பும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமும் நீங்க இயேசுவை நம்பணும். ஒரு சூழ்நிலையில் ஒரு அருமையான ஒரு பாடலை ஒரு பாப்பா இங்கே பாடினாங்க, நான் நினைக்கிறேன், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அப்படின்னு. பாருங்க, இந்த பாட்டு அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்புறம் போகிறவரை போல காணப்படுவார். நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க, விசுவாசிக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்புறம் போகிறவர் போல அவர் என்ன செய்வார்? உங்க வாழ்க்கையில காணப்படுவார். இந்த ரூத் வந்து நவோமி ரூத்கிட்ட சொல்றா, நீயும் போயிரு, அந்த இன்னொருத்த போயிட்டாள், அதை போல நீயும் போயிரு அப்படின்னு சொன்னப்போ அவ போகல. நான் போறதை பத்தி என்கிட்ட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஊர் தான் என்னுடைய ஊர், நீர் தங்கும் இடத்துல தான் நான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லைக்கும் மேல ஆண்டவரிடத்தில் நீங்க விசுவாசம் வைக்கும்போது அவரால் உங்களை ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது, உங்களை சுகப்படுத்தாம இருக்கவே முடியாது. நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்வார்? சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னா அந்த குறிப்பிட்ட அந்த எல்லை வரைக்கும் போயிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சோர்வு வந்துடுது, ஒரு இளைப்பு நமக்கு வந்துடுது, இளைத்த அனுபவம், தொய்ந்த அனுபவம் வந்துடுது. இன்னுமா நான் ஜெபம் பண்ணணும், இன்னுமா ஆண்டவரை நம்பணும், இன்னுமா இதை செய்யணும்? இல்லை, நீங்க இன்னும் செய்யணும், தொடர்ந்து செய்யணும். நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க மனுஷங்களுக்கு முன்னாடி வடிக்கிற கண்ணீர் ஒருவேளை அது ஒரு மாயையா இந்த தரையில விழுந்து ஒண்ணுமில்லாம போகலாம். ஆண்டவருக்கு முன்பாக நீங்க வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் வீணா போகிறதே இல்லை. அவர் ஒவ்வொரு சொட்டுக்கும் பதில் சொல்லியே தீருவார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். தலைமுறைக்கும் அவர் உண்மையானவர். யார் அவரை நோக்கி விசுவாசத்தோடு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பெரிய வெளிச்சத்தை இருளில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் கண்டார்கள். ஆமென். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது.
ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை யாருக்குள்ளேயாவது இப்படிப்பட்ட வெளிச்சம் இல்லாமல் இருக்குமே ஆனால், இப்போ நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க, ஆண்டவரே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படி நீங்க சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் வெளிச்சம் உண்டாகட்டும். சொல்லுங்க, வாய்களை திறந்து, ஓ வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசுவை அறிகிற வெளிச்சம் உண்டாகட்டும், இயேசுவை அறிகிற வெளிச்சம் உண்டாகட்டும். லீபா கதீரா மஹதுலபா ரபா ஷதரபா. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கூப்பிடுகிறவருடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாத ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய நீண்ட நாள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தருகிறார். நீண்ட நாள் ஜெபத்திற்கு பதிலை தருகிறார். ஓ நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினதை தருகிறார். ஆமென். கேட்டதை தருகிறார், கேட்டதை தருகிறார். லீபா கபரா ஷம்தரபா ரபா ரபா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது நமக்காக மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காகவும் தான். என்னை அதிகமாக இந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயம் எனக்குள்ள ஏவப்பட்டுக்கிட்டே இருக்க, ஆண்டவர் உங்கள் முகாந்திரம் உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் தொட விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை தொட விரும்புகிறார். கர்த்தர் அதை செய்ய விரும்புகிற நல்ல கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா. உங்கள் முகாந்திரம், உங்கள் முகாந்திரம், உங்கள் முகாந்திரம், உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஓ இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிப்பதாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ.